ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பீர்க்கங்காய் சட்னி. இட்லி, தோசைன்னு எல்லா விதமான டிஃபனோடவும் நல்லா இருக்குங்க. அதை விட நல்ல சுட சுட சாதம் பரிமாறி இந்த பீர்க்கங்காய் சட்னி சேர்த்து மேலால் கொஞ்சமாக நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வா, செம்மையாக இருக்குங்க. இந்த சட்னிலேயே மொத்த சாப்பாடும் சாப்பிடலான்னு தோணும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. ரொம்ப சிம்பிள், ஈஸி. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். மத்தியானம் லஞ்ச் மீல்ஸுக்கு இது ஒரு துவையலாக வைக்கலாம். இட்லி தோசைக்கும் இந்த சட்னி வைக்கலாங்க. இல்லை டைம் இல்லை, குயிக்காக எதாவது சமைக்கணும், ரைஸ் வச்சாச்சுன்னு யோசிக்கும் போது இந்த துவையல் மட்டும் செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக சமைச்சோம், திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்கும். வாங்க, அருமையான சுவையான பீர்க்கங்காய் சட்னி, பீர்க்கங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஃப்ரெஷ்ஷான பீர்க்கங்காய் எடுத்துருக்குறேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் இருக்கும். பீர்க்கங்காய் மேலே அந்த தோல் பகுதியில் இருக்கிற காஞ்ச ரிஜஸை மட்டுமே சீவி எடுத்துக்கிறேன். ஃபுல் தோலையும் சுரண்டி எடுக்க வேண்டாம். அந்த நார் மாதிரி இருக்கிற அந்த காஞ்ச ரிஜஸை மட்டுமே எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம தோலோடவே அப்படியே சமைக்கலாம். பீர்க்கங்காய் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிளுங்க. நிறைய நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த காய். அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கணும். உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அருமையான காய். பீர்க்கங்காவை நம்ம விதவிதமாக சமைக்கலாங்க. குழம்பு, கூட்டு, பொரியல், சட்னி. கவிதா சமையலறை யூடியூப் சேனலில் நிறைய விதமான பீர்க்கங்காய் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. இப்படி ஒரு தடவை சட்னி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ பீர்க்கங்காவை நல்லா அந்த மேலே தோலெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு இப்படி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சட்னிக்கு தேவையான பொருட்களை வதக்கிட்டு என்னென்னு பார்த்துடலாங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சுங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் பொரிஞ்சு கொஞ்சம் செவந்து வரும்போது இப்போ பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 பல் பூண்டு சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட ஒரு 4 to 5 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பீர்க்கங்காய் சட்னி கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக இருந்தால் தான் சாதத்தில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாக்கு பதிலாக வரமிளகா சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா சேர்க்கலாங்க. அது ஒரு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும். விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. இல்லை பச்சை மிளகா வரமிளகா ரெண்டும் கலந்து சேர்க்க விருப்பம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது புளிப்புக்காக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, கொட்டநாரெல்லாம் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்து சேர்த்தாச்சு. இதையும் நல்லா வதக்கிடுவோம். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, புளி எல்லாம் வதக்கி இருந்தோம். அது இப்போ கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை கம்ப்ளீட்டாக கடாயில் சேர்த்துருவோம். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த கடாய்க்கான மூடியை போட்டு விட்டுருவோம். ஒரே 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் காய் வதங்கி வரட்டும். 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு 1-2 தடவை அந்த பீர்க்கங்காய் துண்டுகளை நம்ம பரட்டிடுவோம். இப்போ இந்த பீர்க்கங்காய் மேலே மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துடலாங்க. பீர்க்கங்காய் தண்ணி விட்டு குயிக்காக வதங்கிடும். உப்பு சேர்த்துட்டாவே காய் தண்ணி விட்டு வதங்கிடும். ஸோ எங்கள் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திரும்பவும் இந்த கடாய்க்கு மூடியை போட்டு விட்டுருவோம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே அது வெந்து வரட்டும். தண்ணி ஒரு சொட்டு கூட விட வேண்டாம், அதுவே தண்ணி விட்டு வதங்கிடும். அப்பப்போ மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். காய் நல்லா தண்ணி விட்டு வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துருங்க. இந்த தண்டோடவே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையோடைய வாசனையும் டேஸ்ட்டும் இந்த பீர்க்கங்காயோட சேர்ந்து அந்த சட்னியான மறைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அகைன் மூடி வச்சு இன்னும் 1 நிமிஷம் மட்டுமே வதங்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு வதக்கின காயை நம்ம ஏற்கனவே வறுத்து போட்டு வச்சுருக்கிற பொருட்களோட மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். உப்பெல்லாம் ஆல்ரெடி சேர்த்துட்டோம். நம்ம இங்கே துவையல் மாதிரி சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அரைக்கிறோம். ஸோ தண்ணி விட வேண்டாங்க, அப்படியே அரைச்சிக்கலாம். நல்லா துவையல் பக்குவத்துக்கு ஜம்முன்னு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு. இது ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆக்க வேண்டாம், கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டால்
சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. பட் கண்டிப்பாக ஒரு தாளிப்பு சேர்த்து ஃபினிஷ் பண்ணிக்குவோம், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நல்ல ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுட்டு கூடவே ஒரு வரமிளகாவும் ஃப்ளேவருக்கு சேர்த்து கூடவே மிஸ் பண்ணாமல் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனை ரொம்ப நல்லதும் கூட. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை சட்னி மேலே சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, பீர்க்கங்காய் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல அழகான அந்த க்ரீன் கலரில் அருமையாக சுவையாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. இட்லி, தோசை, பணியார, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நல்லா சூட்டாகும். நல்ல சுட சுட சாதம் பரிமாறி இந்த பீர்க்கங்காய் சட்னி சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சாதத்துக்கு துவையலாக தான் இந்த சட்னி பண்ணினேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது, டக்குன்னு பண்ணிடலாம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூடாக சாதம் பரிமாறி இந்த துவையல் சேர்த்து மேலே கொஞ்சமாக நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.